அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணம் வேல்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பாகத்தில் 36வது அத்தியாயம்ங்க. நான் கதை சொல்கிற போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால் கொஞ்சம் நான் பேசுகிற குரல் உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக, அதாவது பிடிக்காமல் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்கு. நான் டேப்லெட் போட்டிருக்கேன், ஆனால் படுத்தா மேலே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, பசங்க வர்றதுக்குள்ளே சொல்லலாம் அப்படிங்கிறதுனால நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், என்னுடைய குரல் பிடிக்கலை அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க, இந்த ஒரு கதையை மட்டும். சரி, வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். கடந்த அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, அந்த தேவாங்கு, அதாவது தேவவாக்கு விலங்குன்னு பெயர் பெற்றுச்சு இல்லையா, அந்த பரம்பு நாட்டில் உள்ள பாரிக்கு அந்த பழங்கள் எடுத்து கொடுக்கும் இல்லையா, அந்த தேவாங்கு விலங்கை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். அந்த மொத்த தேவாங்கு, அதாவது தேவவாக்கு விலங்கையும் நம்ம போய் பரம்பு நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு நம்ம போர் தொடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதோடு அந்த அத்தியாயம் முடிவடைந்தது. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது அந்த அரசவை கூட்டத்தில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவாங்க கொண்டு வருதலுக்கான பேச்சு தான் முற்றிலும் இருக்குது. மாற்றி அதை பற்றியே எல்லாருமே விவாதிச்சுட்டே இருக்காங்க. முசுகுந்தரும் சூழ்கடல் முதுவனும் அதே கருத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு. திசைவேலருக்கும் இவங்களுக்கான மாற்று வழியே எதுவுமே சொல்ல முடியல. அவர் வாட்டிக்கு அமைதியாக இருந்துட்டு இருக்காரு. ஆனால் அவங்களுடைய ஒரே குறிக்கோள் போர் தொடுக்கணும் நம்ம பரம்பு நாட்டில். இதுக்கு கருங்கை வாணனுடைய உதவி ரொம்ப அவங்களுக்கு தேவைப்படுது. அவர்கிட்ட இதை பற்றி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கருங்கை வாணனும் புதிய விற்பனும் அப்படி குரல் உயர்த்தி பேசுகிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சு போச்சுங்க. இந்த இடத்துல போர் தொடுக்கிறத பற்றி பாரி இந்த விலங்கை வச்சு என்ன செய்ய போகிறான்? 4 ஆண்டுக்கு ஒரு முறை கூடையிலேருந்து பழம் பொறுக்க தானே வச்சுக்கிடுவான். அது எவ்வளோ பெரிய அறியாமல் நம்ம எதுக்காக கேட்குறோம்? நம்ம கடற்பயணத்தில் அப்படி காற்றை வெல்லவும் கரையை சொல்லவும் ஆற்றல் கொண்டு அந்த விலங்கை பயன்படுத்தணும்னு கேட்குறோம். அது நம்மள்கிட்ட கொடுத்தாதான் என்னமா? அதெல்லாம் நம்ம கேட்டால் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி வாதிடுறாரு நம்ம முசுகுந்தர். அப்படியா? கேட்டால் கொடுப்பாரா அப்படின்னு? கண்டிப்பாக கேட்டால் கொடுப்பார், ஆனால் உரியவர் கேட்டால் கொடுப்பார் அப்படின்னு மறுபடியும் நம்ம முசுகுந்தர் சொல்கிறாரு. வழக்கம் போல் அரசு அமைச்சர்களை அனுப்பாமல் பாரி கொஞ்சம் மதிக்கிற மனிதர்களை அனுப்புனா நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முசுகுந்தர் சொல்கிறாரு. என்ன தான் சொல்ல வர்ற? யாரை அனுப்பணும்னு சொல்கிற அப்படின்னு இங்கே உள்ளவங்க கேட்குறதுக்கு, கண்டிப்பாக கபிலர் போன்ற பெரும் புலவர்களை நம்ம அனுப்பி பேச சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போர் தொடுக்காமலே அந்த தேவாங்கு விலங்குகளை நமக்கு கொடுத்துருவாரு அப்படிங்கிறாங்க. பெரும்புலவர் கபிலர் எங்கே இருக்கானே தெரில, திருமணத்துக்கே இன்னும் சேரல, அவரே இங்கே போய் தேடுறது அப்படிங்கிறாங்க அந்த கூட்டத்தில். அது ஒன்றும் கடினமான செயல் கிடையாது, நம்ம நினச்சா அவரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு மாத கணக்கு ஆகுமே, அதுவரை நம்மளால் பொறுத்திருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி புதிய விற்பன் வேற சொல்கிறாரு. பேச்சின் போக்கு இப்போ புதிய விற்பனுக்கு கொஞ்சம் பிடிக்கலைன்னே சொல்லலாங்க. உரையாடல்களை பெரும்பாலான நேரங்களில் உணர்வுகள் தான் முடிவு செய்யும். புதிய விற்பன் உணர்வின் கொந்தளிப்பில் இப்போ இருந்துகிட்ருக்காங்க. பொதுவாக திருமண காலத்தில் போர் தொடுத்தல் விரும்பத்தக்கதல்ல. யாருக்குமே என்ன சொல்கிறீங்க, நல்லபடியாக நம்ம திருமணத்தை முடிக்கணும், இந்த நேரத்தில் எதுக்கு போர் தொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் இப்போது உள்ள சூழலை இத்திருமணமே போரின் வாசலை வேகமாக திறந்துடுறது போல தாங்க இருக்குது. பேரரசர் குலசேகர பாண்டியனின் ஆற்றல் தன்னை சுற்றியுள்ளவர்கள் எவ்வளவு வலியுறுத்தி சொன்னாலும் அதனுடைய உள்ளுண்மையை மட்டுமே கண்டுணரும் அறிவு படைத்தவர். அவர் கொஞ்சம் பொறுமையை கேட்டுட்ருக்காரு. புதிய விற்பன் எவ்வளவு குரல் கொடுத்தோம் அவர் அதை ஏற்றுக்கொள்வதற்கான சூழலில் இல்லை. ஏன்னா இவர் சின்ன பையன், இளவரசர் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம டக்குன்னு ஒரு அரசர் முடிவு எடுத்துட முடியாது இல்லையா? போர் தொடுக்கணும்னா உடனே போர் தொடுத்து போயிடலாமா? அதுக்கு பின்னாடி உள்ள பின் விளைவுகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதனால அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கார். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம போர் தொடுத்து போனோம் அப்படின்னா அந்த போர்னால் என்ன நடக்கும்? அந்த தேவவாக்கு விலங்கு கூட முற்றிலும் அழிந்துடலாம் இல்லையா? அதுவரை நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். மையூர் கிளர் வரட்டும், அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நம்ம நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல வைக்கிறாரு. நம்ம மையூர் கிளரும் ஒரு 6 நாளைக்கு அப்புறம் வர்றாரு, சேர்ந்துடுறாரு. அவர் கையில் என்ன கொண்டு வர்றாரு? அரசருக்கு ரொம்ப பிடிச்ச, யாருமே கொடுத்திடாத ஒரு பரிசு பொருளை கொடுக்கணும்னு சொன்னார் இல்லையா? ஆமாங்க, அந்த காராளி செய்த காமன் விளக்கோட வர்றாரு. அது அவர்கிட்ட போய் அரசர்கிட்ட அதை கொடுக்குறாரு. அதை சிறப்பை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அங்கே உள்ள சூழல் எதுவுமே சிறப்பு சொல்கிற மாதிரி இல்லை. இவர் அந்த விளக்கை வாங்கி என்ன அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு கேட்குற மாதிரி சூழல்லையும் இப்போதைக்கு நம்ம அரசர் கிடையாது.
இப்போ மலரணியும் நிகழ்வுக்கு புறப்பட தயாராக இருந்த மயூர் கிழார் வந்துள்ள செய்தி யாருக்கு, அங்கே உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்துடுறாங்க, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது அந்த அரசவைக்கு எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, போர் தொடுத்தலை பற்றி பேசுகிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ கருங்கை வாணனும் அங்கே இருக்கார். கருங்கை வாணன் நம்ம மயூர் கிழரை பார்த்ததுமே அப்படி நேரடியாகவே கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏப்பா, பரம்பின் மீது போர் தொடுப்பது பற்றிய வினாக்கள் நிறைய இங்கே நடந்துகிட்ருக்கு. நீ கொஞ்சம் சொல்லு, பரம்பில் நம்ம எப்படி போர் தொடுக்கலாம், இங்கே யார் யார் இருக்கா, இத்தனை மக்கள் இருக்காங்க, எப்படி பண்ணலாம், இதெல்லாம் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வியை கேட்டதுமே அந்த மனுஷன் எப்படி வந்திருப்பார், என்னடா அது நம்மளை திருமணத்துக்கு முன்னாடியே நம்மளை அரசர் அழைச்சிருக்காரு அப்படின்னா நம்ம மயம் கொண்டு போன ஏதோ ஒரு செயல் பிடிச்சிருக்கு, நம்மளை விரும்பி அழைச்சிருக்காரு அப்படின்னு நினச்சி தான் அவர் ரொம்ப சந்தோஷமாக வந்தார், ஆட்கள் அழைச்சிட்டு வந்தோன்னே. ஆனால் இங்கே நடந்த செயலெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பகீர்னு இருக்குது. நம்ம மகன்கிட்ட வேற கொஞ்சம் கொஞ்சம் தகவலை கிடச்சிக்கிட்டுச்சு. அது மட்டும் இல்லை, செவியன்ட்ட கூட கொஞ்சம் தகவலை அவர் வாங்கிக்கிட்டாரு. ஏன் இப்படி பதட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ போர் அப்படிங்கிறத இங்கே கேள்வி கேட்டதுமே இதை பற்றி வெளியில் நிற்கிற நம்ம இளமருதனுக்கோ செவியனுக்கோ யாரும் தெரியாது இல்லையா. இப்போ இவங்க போர் தொடுக்கணும் எப்படின்னு கேட்டோன்னே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டார். மணவிழாவுக்கு நம்ம முன்கூட்டியே அழைக்கப்பட்டுள்ளோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியால் வந்தோம். இது என்னது, இப்படி பெரும் கல்லை தூக்கி தலையில் போட்டது மாதிரி கேள்வியை கேட்குறாங்க. பாண்டிய நாட்டின் கடைசி எல்லை நம்ம வெங்கல் நாடு, அதனை அடுத்து பச்சை மலைத்தொடர் தொடங்குது. இந்த போரில் வெங்கல் நாடு சிறப்பு பங்காற்ற வேண்டியிருக்குமே, ஆனால் இவ்வளவு அவசரமாக திருமண காலத்தில் ஏன் போர் புரியணும்னு பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. கொஞ்சம் அதிர்ச்சி அடைவார் அப்படிங்கிறது அங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனாலும் அவருடைய அதிர்ச்சியை யாருமே பொருட்படுத்தலைங்க. பேரரசரோட முன் நடக்கும் கலந்துரையாடல்களில் வினா எழுப்புவதற்கான இடம் கிடையாது. ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவங்கள்ட்ட போய் நம்ம போய் கேள்வி கேட்கலாமா, நமக்கு ஏதாவது கேள்வி தெரிஞ்சாலுமே நம்ம கேட்க முடியாது இல்லையா. அப்போ கொஞ்சம் அமைதியாக இருப்போம். வினாவிற்கான விடையை பணிவோடு முன்வைக்கணும் அப்படிங்கிற அனுமதி அவருக்கு இருக்குது. சரி, நம்மள்கிட்ட இன்னும் என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்க, நம்ம அந்த விடையை நம்ம வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கார். மயூர் கிழாருக்கு கொஞ்சம் அந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நிற்கவே ரொம்ப சங்கடமான சூழலை சந்திக்கிறாரு. போரின் தேவை பற்றி தெரிஞ்சு கொள்வது நம்மளுடைய வேலை கிடையாது. அவங்க எதுக்காகவோ போர் புரிஞ்சிட்டு போகிறாங்க. ஆனால் போரின் தன்மையை பற்றி நமக்கு தெரிஞ்சதை நம்ம இந்த இடத்துல சொல்லியே ஆகணும், அதுதான் இப்போதைக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு மயூர் கிழார். தளபதி கருங்கை வாணன் கேட்குறாரு நம்ம மயூர் கிழாரை பற்றி. என்ன, நான் கேட்டேன்ல, பரம்பு நாட்டில் மொத்தம் எத்தனை ஊர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வியை மறுக கேட்குறாரு. உடனே நம்ம மயூர் கிழாரும் அது ஒரு 400க்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, மலையில் அமைந்துள்ள ஊரில் பரப்பு எவ்வளோ இருக்கும், மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும், கொஞ்சம் தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவரும் ஆமாம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறாரு. சரி சரி, ஆண் பெண் குழந்தைகள் இவங்கெல்லாம் சேர்த்து பரம்பு நாட்டில் குத்து மதிப்பாக எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லு அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்குறாரு கருங்கை வாணன். இந்த வினாவுக்கு எப்படி விட சொல்ல முடியும், ஏன்னா இவர் மக்களை பார்த்துருக்காரு. அதாவது அந்த பக்கம் வரையில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருப்பாங்க. ஆனால் அந்த ஊரை நான் கண்ணால் கூட பார்த்தது கிடையாது. ஒரு சில மனிதரை தான் நான் பார்த்துருக்கேன். எப்படி இதுக்கு நான் விடை சொல்வது அப்படின்னு தயக்கத்தோடு சொல்கிறாரு கருங்கை வாணன்ட்ட. பாண்டிய பேரரசின் நிலைப்படையின் எண்ணிக்கையில் பாதி கூட பரம் நாட்டின் மக்களின் எண்ணிக்கை இருக்காது, அதுதானே எனக்கு அது தெரியும் அப்படின்ற மாதிரி கருங்கை வாணன் சொல்கிறாரு. அந்த கருங்கைவாணன் தானே தளபதி சொல்லும் கணக்கு சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன் அப்படின்னா பாண்டிய நாட்டு நிலைப்படையின் வலிமை அப்படிங்க. இந்த கணக்கு சொல்லப்படுவதற்கான காரணம் எல்லாரும் அறிஞ்சது தான். ஆனால் போர் அப்படிங்கிறது எண்ணிக்கையால் மட்டும் தீர்மானிக்கப்படுமா என்ன, கிடையாதுல்ல. அதை பேரரசர் நல்லா அறிஞ்சு வச்சுருக்காரு. அதனால தான் தளபதியின் சொல்ல விட மயூர் கிழார் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத தான் கொஞ்சம் கூர்மையாக அவர் கவனிச்சிட்டு வர்றாரு. ரொம்ப உறுதியாக சொன்னார் பார்த்தீங்களா தளபதி. அங்கே மக்கள் கம்மியாக தான் இருப்பாங்க, நம்மளுடைய அதாவது பாண்டிய நாட்டு நிலைப்படையின் வலிமை பெருசு அப்படின்னு சொன்னதோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருக்கு, நம்ம இளவரசர் புதிய விற்பனுக்கு. முசுகுந்தர் இந்த தலைமை அமைச்சர் தானே அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பேரரசர் இந்த இடத்துல எதிர்பார்த்துட்ருக்காரு. அவர் கொஞ்சம் எதுவுமே சொல்லலை, அமைதியாக தான் இருந்துகிட்ருக்காரு. அப்போ தானே அமைதியாக இருந்ததானே இன்னும் யார் யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். தளபதிகிட்ட இருந்த உறுதியும் நம்பிக்கையும் புதிய விற்பனின் முகத்தில் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க. அவர் சொன்ன வார்த்தைகள்
அதையும் கவனிச்சிட்டாரு நம்ம பேரரசர். இந்த நிலையில் நீ சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிற மாதிரி மையூர் கிளரை பார்த்து கேள்வியை கூட கேட்டுட்டார். மையூர் கிளரின் முகக்குறிப்பு அறிந்து பேரரசர் கேட்குறாரு போல அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள மக்கள்லாம் கேட்குறாங்க. ஏன்னா அவர் தலை தாழ்த்தி நின்றுட்டு இருக்கார் இல்லையா, அதனால தான் இவர் ஏதோ அவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறாரு அப்படின்னு. ஆனால் அவர் ஏதாவது ஒரு உண்மையை சொல்லணும், அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிட்டு நம்ம பேரரசர் கேள்வி கேட்குறாருங்க. சரி, இந்த இடத்துல நம்ம அரசர் கேட்டுட்டா நம்ம பதில் சொல்லி ஆகணும் இல்லையா. இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு சின்ன செருமலோட பேச தொடங்குறாரு. நான் நேற்று வந்ததுலேருந்து இங்கே நிறைய தெரிஞ்சிட்டேன். என் மகன் இளமருதன் கூட கொஞ்சம் பதற்றத்தில் இருந்தான். அழைத்து வந்த செவியன்ட்டு கூட நான் விசாரித்தேன் என்ன அப்படின்ட்டு. ஆளுக்கு ஒன்றா சொன்னாங்களே தவிர இதுதான் அப்படின்னு என்கிட்ட எதுவுமே உறுதியாக சொல்லலை. அவங்க சொன்னதுக்கும் நான் உள்ளே வந்து பார்த்தா நடக்கிற நிகழ்வுக்கும் எந்த தொடர்பு இல்லைங்கிறது நல்லாவே புரியுது. இப்போ நான் ஒன்று சொல்ல வர்றேன், ஆனால் அவங்க சொன்னதில் கொஞ்சம் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியுது அப்படின்றார். மையூர் கிளர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதே எல்லாருக்குமே குழப்பமாக இருக்குது. வெளியில் என்ன சொன்னாங்க, இவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது. உடனே முசுகுந்தர், ஏன் சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்காப்பா, என்ன சொல்ல வர்ற சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அந்த மதம் கொண்ட யானையை நீங்கள் கையாண்ட முறையை அப்படின்ட்டாரு டக்குன்னு அரசவையில். இதை வந்து நம்ம பேரரசருக்கு தெரியாமல் தானே அவங்க வந்து பண்ணினாங்க அந்த நிகழ்வை, அதை போய் இவர் இங்கே சொல்லிகிட்டு இருக்கார். உடனே முசுகுந்தருக்கு அப்படியே வேர்த்துச்சு, கை காலெலாம் ஆடிடுச்சு. பேரரசருக்கு தெரியாமல் நடந்ததை இப்படி அவையில் போட்டு உடைக்கிறானே அப்படிங்கிறவ நினச்சிட்டு, எந்த மத யானை, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக யார் நம்ம பேரரசர் கேட்க ஆரம்பிக்கிறார். முசுகுந்தர் உடனே நம்ம மையூர் கிளர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லணும் இல்லையா, அவர் சொல்லிடுறாரு. இல்லை, திருமண காலத்தில் இப்படி ஒரு தீய நிகழ்வு தங்களுக்கு தெரிய வேணாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் அதை மறைவாகவே விசாரித்து முடிச்சிட்டோம் அப்படின்றாரு. ஓ, எனக்கு தெரியாத ஒன்று இந்த நாட்டில் நடந்துடுமா என்ன, எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு நம்ம பேரரசர். பேரரசருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் இது ஒற்றர்களின் மூலம் மெல்லிய குரலில் உங்கள் காதுகளில் பட்டும் படாமலும் விழ வேண்டிய செய்தி அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட இதை தெரிவிக்கலை அப்படின்றார். முசுகுந்தரின் விடை பேரரசருக்கும் அவருக்கும் இருந்த ஆழ்ந்த புரிதலை இந்த இடத்துல வெளிப்படுத்துது. மற்றவர்களுக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. இந்த யானை பற்றினதை வந்து நினைவுபடுத்தினது மூலம் மையூர் கிளார் சொல்ல வரும் செய்தி என்ன என்பது தான் நம்ம முசுகுந்தருக்கு கொஞ்சம் பிடிபடாமல் இருந்துச்சு. இவர் ஏன் யானையை பற்றி மத யானையை பற்றி பேசினார் அப்படிங்கிற மாதிரி. மறுபடியும் மையூர் கிளார் ஒரு கேள்வியை கேட்குறாரு அந்த இடத்துல. சரி, எத்தனை வீரர்களை கொண்டு அந்த மத யானையை நீங்கள் மறிக்க செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. வீரர்கள் எண்ணற்றோர் முன்னும் பின்னுமா ஆயுதங்களோடு போனாங்க, ஆனால் யாராலும் நெருங்க முடியல. ஆனால் அல்லங்கீரன் யானைகளின் குணங்களை கண்டறிவதில் கை தேர்ந்தவன் இல்லையா, அவன்தான் இதுக்கெனவே பயிற்சி பெற்ற 4 யானையை கொண்டு மோதி அதனை வீழ்த்திட்டான் அப்படின்னு முசுகுந்தர் சொல்கிறார். பேரரசரின் காதுகளுக்கு எது போகக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த செய்தியை நம்ம வாயாலே இப்படி சொல்லவின்ற மாதிரி இந்த மையூர் கிளார் செஞ்சிட்டாரே. யானையை குத்தி கொள்வது என்பது கொடும் நிகழ்வு. அதை மனவிழா காலத்தில் நடந்தது, இந்த இக்கட்டான சூழ்நிலை நடந்ததை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இவன் பண்ணிவிட்டானே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மனசில் தோணுது. யாருக்கு? முசுகுந்தருக்கு. ஆனாலும் இந்த நிகழ்வை பற்றி பேசையில் யாரும் அவ்வளவு அதிர்ச்சியாவோ ஒரு வியப்போடனும் யாரும் எதிர்பார்க்கலைங்க. அவர் பயந்த மாதிரி அவங்களுடைய எண்ணம்லாம் இப்போ எங்கே இருக்குது? போர் புரிதல், தேவ வாக்கு விலங்க இங்கே கொண்டு வருதல் எப்படி, அதை மட்டும்தான் அவங்களுக்கு. இப்போ யானை செத்தது, யானை பாகன் எப்படி செத்தான், இதெல்லாம் அவங்கள்ட்ட மைண்டில் இல்லையே இல்லை. மையூர் கிளார் சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ இந்த போரோட தன்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவர் ஒரு சின்ன கதையோடு இங்கே வந்து தொடங்குறார். எங்கள் வெங்கல் நாட்டில் நடந்த நிகழ்வு இது. நான் கொஞ்சம் இளைஞனாக இருந்தேன். அப்பையில் எனது தந்தை தான் ஆட்சி புரிஞ்சார். நாட்டின் தலைநகர் இப்போது இருக்கும் இடத்துல அப்போ கிடையாது, பச்சை மலையின் அடிவாரத்தில் தான் அது இருந்துச்சு. ஒரு நல்ல அதிகாலை அரண்மனையின் பக்கத்தில் இருந்து சித்தூர்லேருந்து பெரும் கூச்சல் கேட்டது. மக்கள் எல்லாம் என்னன்னு பார்க்க போனவர்கள், எல்லா வீரர்கள் எல்லாரும் போனாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பதறி அடித்து ஓடி வர்றாங்க. மத யானை ஒன்று ஊருக்குள்ளே புகுந்துடுச்சு. கட்டடங்களை அப்படி முட்டி சாய்க்கவும் மரங்களை பிடுங்கி எரியவுமா இருந்துச்சு. அப்படியே பார்க்க எப்படி இருந்து தெரியுமா, பயங்கரமாக இருந்துச்சு. தந்தை என்ன பண்ணார், உடனே வீரர்கள்லாம் அழைச்சிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க. சரி, எனக்கும் அங்கே போகணும்னு ஆவல் இருந்தது இல்லையா, நானும் அங்கே எங்கள் தந்தையோடவே கிளம்பி போனேன்.
என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் தெரியுமா அது. அந்த யானையின் உயரமும் ஆபேசமும் அப்படியே என் மனசு கண்ணை விட்டு இன்னைக்கு கூட அகலவே இல்லை. எனக்கு இவ்வளவு வயதாயும் அவ்வளவு ஆத்திரம் கொண்ட யானையை நான் இப்போ நினச்சி பார்த்தாலும் எனக்கு அப்படியே தலையே சுத்தும். மத யானை முட்டி மரம் சாய்வதை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் முட்டிய வேகத்தில் பெரும் மரங்கள் கூட நொறுங்கி சரிந்ததை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். துதிக்கையில் மண்ணை அள்ளி அப்படி வீசிக்கிட்டு திடுன்னு வந்துச்சு பாருங்க. எனக்கு அப்படியே பேரச்சத்தை தான் உண்டு பண்ணுச்சு. பெரும் பெரும் ஈட்டிகளோடும் வில்லம்புகளோடும் வீரர்களை துணிந்து முன்னிறங்க சொன்னார் தந்தை. ஏன்னா மக்கள் எல்லாரையும் காப்பாற்றணும் இல்லையா. அந்த ஓசை எழுப்பும் மத்தளங்கள் கூட இசைக்கப்பட்டுச்சு, அது சப்தத்தில் ஓடிரும் அப்படின்னு. ஆனாலும் அந்த யானை எதையுமே பொருட்படுத்தலை. அப்படி வீரர்களின் ஆயுதங்களை அப்படி காற்றெங்கும் பறந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்படி தூக்கி வீசுது ஒவ்வொரு வீரராக காற்றில் வந்து. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நாங்கள் வேகமாக ஓடணும், எங்கே அரண்மனையை பார்த்து ஓடணும். அந்த மத யானை இங்கே வந்தால் என்ன செய்கிறது? அரண்மனை கோட்டை கொஞ்சம் திடமானது தான். ஆனால் யானை முட்டுச்சுன்னா நொறுங்கிய மரத்தின் உறுதி இதுக்கு இருக்குமா? இருக்காது தானே. அதனால் எப்பாடு பட்டாவது அதனை நெருங்க விடாமல் தடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு முழு வீரர்களையும் வரிசையை நிற்க சொல்லி அதை எப்படியாவது துரத்த சொன்னார் எங்களுடைய தந்தை. சித்தூரை சூறையாடிட்டு அது எங்களை நோக்கி தான் வந்துச்சு. வீரர்களின் கால் நடுக்கத்தில் தரையே ஆடிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மனித ஓசை கேட்டு வெறியேறியபடி அப்படியே திடுன்னு வருது எங்கள் பக்கம். இந்த காட்சியை பச்சை மலை குன்றில் இருந்த ஒரு பெண் பார்த்துட்டே இருந்திருக்கா. அவள் யாருன்னா பரம்பு நாட்டுக்காரி. சித்தூரை சூறையாடிய யானை அடுத்து பெரிய ஊரான எங்கள் ஊரை தான் தாக்கும் அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப கவலையாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகம், இழப்பும் அதிகமாகிடும் அப்படிங்கிறத அவள் முடிவு செஞ்சுட்டு உடனே அந்த குன்றிலிருந்து பார்த்துட்டு இருந்தா இல்லையா, குன்றை விட்டு வேகமாக கீழே இறங்குறா. எங்களின் கண்களுக்கு எதிரே அப்படி நிலம் நடுங்க பிளிறியபடி வந்துட்டு இருந்துச்சு யானை. நாங்கள் அந்த மேல் மாடத்தில் நின்று அதை பார்த்துட்டே இருந்தோம். அந்த பெண் என்ன பண்ணுறா, அந்த யானை வருது பற்றிலாம் அந்த வழியாக தான் இறங்கி வந்துட்டுருக்கா. மத யானை ஒரு இடத்துலேருந்து நகரும்போது 4 திசையிலும் சம அளவிலான அழிவினை ஏற்படுத்திட்டு தான் அது வந்துட்டுருக்கு. வீடுகள்லாம் இடிந்து விழுகுது. ஒரு கட்டடத்திற்கு பின் நாய்கள் வந்து குறைச்சது கூட நின்றுச்சுன்னா பரவாயில்ல, நாய்கள் கூட என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதன் பின்னாடி எங்களுடைய அச்சம் என்னாச்சு, ரொம்ப பல மடங்கு அதிகமாச்சு. நாங்கள் இனிமே உயிர் பிழைக்க மாட்டோம், எந்த மக்களையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். கோட்டை கதவெல்லாம் நாங்கள் தாளிட்டு தான் வச்சுருந்தோம். ஆனாலும் அதன் வேகத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வலிமை எங்கள் கட்டடத்துக்கு இல்லை அப்படிங்கிறது நாங்கள் உணர்ந்துட்டோம். அரண்மனைக்குள்ளே அண்டுவதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு நாங்கள் அந்த இருந்தவங்க மட்டும் அரண்மனைக்குள்ளே போய் அண்டிட்டோம். மேலேறி அந்த மேல் மாடத்தில் நின்று பார்த்துட்டு இருந்திருக்கோம். செம்மண் குலைத்து கட்டப்பட்ட கோட்டை சுவர் அதனுடைய கண்களை உறுத்துவதாக தான் இருந்திருக்கணும். அது வேகமாக கோட்டையை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. மேலேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நின்றுட்டு இருந்தவங்க பாதி பேர்லாம். அப்போ தான் அந்த மலையடி வாரத்துலேருந்து ஒரு பெண் இறங்குனான்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெண் வேகமாக நம்ம கோட்டை நோக்கி தான் வந்துட்டு இருந்தா. ஒருவேளை நம்ம எங்கள் அப்பாவை பார்க்கதே வந்துட்டு இருக்கா போல, என்ன இந்த நேரத்தில் வந்துட்டு இருக்காளே, இங்கே மத யானை வேற வருதே அப்படின்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த பெண் வந்து பின்னாடி தன்னுடைய குழந்தைய முதுகில் போட்டிருந்தா. அவள் எங்கே போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த யானை வந்துட்டு இருந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி போயிட்டுருக்கா. ஆனால் கையில் ஏதோ ஒரு குச்சியை கையில் வச்சுட்டு இருந்தா. எங்கள் எல்லாருக்கும் அந்த பெண்ணை பார்க்கல பேரச்சந்தாங்க உருவாச்சு. ஏன் அப்படின்னா அவளுடைய முதுகில் ஒரு குழந்தை வேற இருந்துச்சு. அவள் அந்த யானையை நெருங்க பக்கத்தில் போகையில் குழந்தை வேற அழ ஆரம்பிச்சிருச்சா. உடனே குழந்தையோட பசி அமர்த்துறதுக்காக தன்னுடைய குழந்தைய முன்னாடி போட்டு மார்பிள் அப்படி பால் குடிக்கிற மாதிரி துணியை இருக்க கட்டிக்கிட்டு அவள் நடைய வேகமாக்கிக்கிட்டு போகிறா. அந்த யானைக்கு முன்னாடியே போயிட்டே இருக்கா. ஆனால் அந்த கையில் அந்த செடி இருக்கு இல்லையா, அதை யானை நுகர்ற மாதிரி அப்படியே கொண்டுட்டு போயிட்டே இருக்கா. பக்கத்தில் போகவே எங்களால் அதை மேலேருந்து பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா, எங்களால் நம்பவே முடியல அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெண்ணுக்கு என்னாச்சு, இந்த மத யானை இந்த பெண்ணை என்ன பண்ண போதும் தெரியலையே, கையில் வேற ஒரு பச்சிலம் குழந்தை இருக்கே அப்படின்னு நாங்கள் துடிச்சு தான் பார்த்துட்டு இருந்தோமே தவிர, ஆனால் எங்களால் காப்பாற்ற முடியலை. அந்த பெரும் படையையே சிதறடித்து அந்த வெறி கொண்ட அந்த யானை அவள் பக்கத்தில் போக அந்த செடியோடைய வாசனையை நுகர அது கொஞ்சம் அந்த யானையுடைய மதம் குறைய தொடங்குச்சு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அது குறைய தொடங்கி கொஞ்சம் அப்படியே அமைதி ஆயிடுச்சு அந்த யானை. அந்த மொத்தமாகவே அந்த யானையுடைய மதம் அடங்கிருச்சு.
அதாவது அந்த ஆடு சொல்கிறோம்ல, மேய்ப்பனின் முன் பணியிடை, அந்த ஆடு வந்து எப்படி பம்மி போகும் அவன் சொல் கேட்டு, அது மாதிரியே அவ்வளோ பெரிய யானை, அதுவும் சும்மா இல்லை, அவ்வளோ மதம் பிடிச்ச யானை அவளுடைய சொல் கேட்டு பணிஞ்சு போகுதுங்க. அந்த இலையின் வாசனையை நுகர நுகர அதனுடைய மதம் ஒடுங்கி போயிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுடைய அங்கே நினைவு. அவள் அப்படியே தன்னந்தனியாக அந்த சிறு குச்சியை கொண்டு விரட்டுறதை போலவே யானையை வந்து அந்த மலை மேலேயே விரட்டிகிட்டு இருந்தா. எங்களின் உயிர் அச்சம் அப்போ தான்ப்பா கலைஞ்சிச்சு. எங்களுக்கு ஒரு மன நிம்மதி இருந்துச்சு. இருந்தாலும் அந்த பெண்ணை பார்க்கணும் இல்லையா, வேகமாக நாங்கள் மேலிருந்து கீழே இறங்கி ஓடி வந்து அவள் மலைக்கு மேலே ஏறுறதுக்குள்ளே அவளை போய் பார்த்தோம். பால் குடித்து முடிஞ்ச அந்த குழந்தைய நாங்கள் பக்கத்தில் போனதுமே டக்குன்னு தூக்கி பின் தோளில் போட்டுட்டு தன்னுடைய ஆடைகளை சரி பண்ணிட்டா. என்னுடைய தந்தை அப்படியே கண்ணீர் மல்க அவளை வணங்கினார். பல 100 பேரின் உயிர் காத்த தேவியம்மா நீ அப்படின்னு சொன்னதும் அவள் எதுவுமே மறுமொழியே சொல்லலை. அவள் கையில் இருந்த செடியை நாங்கள் நல்லா கவனித்து பார்த்தோம். அது கரந்தை செடி அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஆனால் கரந்தை செடியில் எண்ணற்ற வகை இருக்குது. அதில் எந்த வகையான கரந்தையை கொண்டு இப்போ யானையை விரட்டுனா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. அதை நம்ம கேட்டாலும் பரம்பு நாட்டு மக்கள் சொல்ல போகிறதும் கிடையாது. அதை கேட்கக்கூட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்களை காத்தரலாம், அவளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய தந்தை துடிச்சாரு. அவள் எதனையுமே ஏற்றுக்கொள்ளலை. எங்களின் உயிரை காப்பாற்றிய அவளின் காலடியில் பணிந்து பரம்புக்கும் பரம்பின் மக்களுக்கும் எதிராக சிறு தீங்கு கூட நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு என் தந்தை அப்போ வாக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மையூர் கிழார் வந்து அந்த கதையை வந்து சொல்லி முடிக்கிறாரு. இதை போருக்கான கருத்தை கேட்ட பேரரசரிடம் நான் கருத்தை மட்டுமே வழங்க முடியும், போரில் பங்கெடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அழுத்தமாக அந்த கதையை சொல்லிட்டாரு. வயதும் பட்டறிவும் கொண்ட மூத்த மனிதர்கள் இக்கட்டான சூழலை எவ்வளவு நுட்பமாக கையாளுறாங்க அப்படிங்கிறத எண்ணி அந்த இடத்துல யார், நம்ம முசுகுந்தர் அப்படி வியந்து போகிறாரு மையூர் கிழாரை. அவையில் நீடித்த அமைதி கொஞ்சம் கலைய நேரமாச்சு. இந்த அமைதி அவ்வளவு நேரம் வாதிட்ட தளபதி கருங்கைவானின் கருத்துக்கு எதிரானதாக உறுத்துடுச்சு. அதனால அதனை உடைக்க வேண்டிய பொறுப்பும் தளபதியை தான் சார்ந்துச்சு. போரிலே பங்கெடுக்க மாட்டேன் என்பதை சொல்லத்தான் நீங்கள் இங்கே வந்தீரோ அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்குறாரு. கருங்கைவானின் வினாவுக்கு கொஞ்சம் இடைவெளி இல்லாமல் நம்ம மையூர் கிழாரும் விடை சொல்கிறார். அவர் கேட்ட மறுகணமே, இல்லை, அதற்கு இவ்வளவு விரிவான கதையை நான் சொல்ல வேண்டியதில்லை. என் தந்தை அளித்த வாக்குறுதியை மட்டும் நான் சொன்னேன். அது சொன்னாலே போதுன்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் வேற என்ன சொல்ல வந்தீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொன்ன கணக்கு தவறானதுன்னு சொல்ல வந்தேன் அப்படின்றாரு. தளபதிக்கு அந்த இடத்துல புரியலை, மற்றவர்களுக்கும் அது புரியலை. கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க மற்றவர்கள். ஒரு பேரரசுக்கு மதங்கொண்ட யானையை அடக்க பல 100 வீரர்களும் பயிற்சி கொண்ட 4 யானைகளும் காலமெல்லாம் யானைப்படையில் பணியாற்றிய கட்டுத்தறியின் பொறுப்பாளனும் தேவைப்பட்டிருக்காங்க, அப்படித்தானே? அதாவது நேற்று நடந்த நிகழ்வு, அதாவது 4 நாட்கள் முன்னாடி நடந்துச்சு இல்லையா, அப்போ அதை சொல்கிறார். யானைப்பாகன் கொண்டதையும் அந்த யானை இறந்ததையும் சொல்கிறாங்க. ஆனால் பரம்பின் மக்களுக்கு அப்படி அல்லவே. ஒரு பெண்ணும் கையில் ஒரு செடியும் இருந்தால் போதுமானதாக இருந்துச்சு. அவள் ஒருத்தி நீங்கள் சொன்ன இத்தனை 100 வீரர்களுக்கு சமம் அப்படின்னா பரம்பில் இருக்கும் மக்களையும் செடி கொடியும் கணக்கிட்டு நம்ம பேரரசில் இருக்கும் நிலைப்படை வீரர்களின் எண்ணிக்கைகளுக்கு சொல்லுங்கள், நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த ஒரு பெண்ணுக்குள்ள வீரம் இங்கே 100 வீரர்களுக்கு கூட கிடையாது. நீங்கள் எப்படி அங்கே போய் போர் புரியணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதான் அவர் இங்கே சொல்ல வந்த கருத்துங்க. மையூர் கிழார் எழுப்பிய வினாவை கேட்டு அவையின் நாவு அப்படி துடிப்படங்கி ஒடுங்கிருச்சு. மாற்றி மாற்றி கேள்வி கேட்டவங்க கூட கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க. மற்ற நாடுகளின் ஆற்றல் அங்குள்ள வீரர்களை பொறுத்துச்சு. ஆனால் பரம்பின் ஆற்றல் மனிதர்கள் மட்டும் சார்ந்தது கிடையாது. வெறும் மனிதர்களை கொண்டு படை நடத்தி போனோம் அப்படின்னா பரம்பு நாட்டின் சிறு குன்றினை கூட நம்மளால் கடந்து உள்ளே நுழைய முடியாது. மையூர் கிழாரின் குரல் கணீரென அரங்கு முழுவதும் ஒழிச்சிச்சு. சிறு செடிக்கு ஒடுங்கிய மத யானையை போல் அவருடைய குரலை கேட்டு ஒடுங்குச்சு அந்த அவையில். அப்படி கஜான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மனசில் தோணுதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, போர் தொடுக்கணும். அதே குறிக்கோளை கொஞ்சம் அமைதியாக விட்டுட்டாங்க எல்லாரும். பரம்பின் மீது படை திரட்டி போர் புரிவதில் பேரரசரின் மனமுக்கு உடன்பாடு கொள்ளாமல் இருந்துச்சு. போரில் ஒரு முறை தோல்வி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அரசின் அச்சாணியையே அசைத்து பார்க்கும் அப்படிங்கிறது குலசேகர பாண்டியன் நல்லா அறிஞ்சு வச்சிருக்காரு. அதனால தான் இந்த உரையாடலை இவ்வளவு தொலைவு வளர விட்டு அமைதியாக இருந்திருக்காரு. அவர் எண்ணிய கருத்தே அவையிலும் நிலைநிறுத்தப்பட்ட கணத்தில் கொஞ்சம் அப்படி டக்குன்னு எந்திரிக்கிறாரு. எல்லோருமே அதை பதறிட்டாங்க அவர் எழுந்தோன்னே.
மலரணியும் சடங்கிற்கு பொழுதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவையை விட்டு வெளியில் போகிறாரு. புதிய விற்பன் அவருக்கு முன்பு போய் சடங்கில் கலந்து கொள்ளணும். இந்த உரையாடலை இந்த தன்மையில் விட்டு விட்டு செல்ல மனம் இல்லை. ஆனால் வேறு வழியே இல்லை. மனமின்றி புறப்பட்டு போகிறாரு. யார்? நம்ம புதிய விற்பனும். பொற்சுவையும் வரை அங்கே காத்துட்ருக்கா. ஏன்னா அந்த மலரணியம் விழாவுக்கு சடங்கு முடிகிறதுக்கு கொஞ்சம் இரவாயிடுச்சுங்க. பேரரசர் தனது பள்ளியறைக்கு திரும்பும் பொழுது தளபதி உடனடியாக காணணும் அப்படிங்கிற மாதிரி அனுமதி கேட்குறாரு. யாரை? நான் உடனே அரசரை பார்க்கணும் அப்படின்ட்டு. பணியாளன் சொன்னதும் சரி வர சொல்லு அப்படின்ட்டு நம்ம அரசரும் வர சொல்லிடுறாரு. பேரரசரும் நம்ம தளபதியும் நள்ளிரவு வர பேசுகிறாங்க. முற்றிலும் புதியதொரு திட்டத்தை தளபதி கருங்கைவாணன் கொண்டு வந்திருக்காரு. அது பேரரசருக்கு நம்பிக்கை அளிப்பதாக தாங்க இருந்திருக்கு. அது பற்றி மிக விரிவாக அவர் வினாக்களை எழுப்புறாரு. அந்த திட்டத்தை முழுமையாக கருங்கைவாணன் விளக்கி சொல்கிறாரு. இதுவரை ஏற்படாத நம்பிக்கை இப்போ நம்ம அரசருக்கு ஏற்படுது. இன்றைய நாள் மிகச்சிறந்த நாள் அப்படிங்கிறத மனசில் அவருக்கு தோன்றின கணத்தில் அத்திட்டத்துக்கான அனுமதியை கூட வழங்கிறார். இது சரியான செயல், இதையே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. தேவாங்க கொண்டு வர வழியின்றி போய்விடுமோ அப்படிங்கிற தவிப்பு நீங்கிய மகிழ்வோடு தனது பள்ளியறைக்குள்ள நுழைஞ்சிடுறாரு நம்ம பேரரசர். அதனை விட பல மடங்கு மகிழ்வோடு புறப்பட்டு போறாரு கருங்கைவாணன். இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுது. அப்படி என்னங்க தனியாக சந்தித்து பேரரசரை கருங்கைவாணன், அதாவது நம்ம தளபதி அந்த தேவா வாக்கு விலங்குகளை கொண்டு வர்றதுக்கு இல்லை அந்த பரம்பு நாட்டில் போர் தொடுக்கிறதுக்கு இப்படி ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன திட்டம் அவருக்கு நம்பிக்கை கொடுக்கதா இருந்திருக்கே. அப்படி என்ன திட்டத்தை அவர் சொல்லியிருப்பார்? தேவ வாக்கு விலங்குகள் எல்லாம் கடத்திட்டு வந்துடுவாங்களா முழுசையும்? இல்லை நம்ம பாரி மீது பரம்பு நாட்டின் மீது போர் தொடுக்க போகிறாங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ருத்ரா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணுனாலும் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம். காத்திருங்கள். நன்றிகள்.